Hey dude, hi Anthony. எல்லாருக்கும் வணக்கம். நானும் தினம் ரேபிட் ஃபயர் பண்ணுறோம். ரேப்பிடாக தினம் ஃபயர் பண்ணுவார், நான் அப்படியே டக்காகி ஓடி போய் ஒளிஞ்சுப்பேன். ஸோ சொல்லுங்கள் தானே, நான் எங்கே ஒளியணும் இப்போது? பெயிண்ட் பால் மட்டும் அடிக்க போகிறாரு இப்போ. அப்படிலாம் இல்லை சார், அவங்க கேள்வி தான். நான் வந்து அதை திருப்பி ஆர்கியூமெண்ட்லாம் வந்து பண்ணுறதா இல்லையான்றது உங்கள் ஆன்சர் எனக்கு அப்படியே அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா விட்டுருவோம், இல்லை அப்படின்னா ஆர்கியூமெண்ட் கண்டினியூ ஆகும். அதுதான். சரி சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கோல் பீஸ் நம்ம பேசிடுறோம். எல்லாருமே நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், இல்லை உங்களோட கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, நம்ம 52 வீக் சேலஞ்ச் அதில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கேட்பலாம். அதில் நிறைய நீங்கள் மிஸ் அவுட் பண்ணுறீங்க, அதெல்லாம் நான் உட்காந்து நோட் பண்ணுவேன். அதெல்லாம் அப்படி எடுத்துன்னு வந்து கேட்குறேன். இல்லை இந்த ஐடிசி பற்றி, இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் ஏன் 500 600 எனக்கு காட்டுது ஆவரேஜ் ப்ரைஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. அது நீங்கள் நேற்று வந்து போட்டிருந்தீங்க சார், நம்ம 52 வீக் சேலஞ்சில் எல்லாம் பார்த்தேன். அதை பார்த்துட்டு அங்கே போட்டுருக்காரு பாருங்க, அங்கே போய் கண்டினியூ பண்ணிக்கின்ட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க. ஸோ அந்த ஐடிசி ப்ரைஸ், ஹோட்டல் ப்ரைஸ் ஏன் லிஸ்ட் ஆகும்போது 180 ரூபா 200 ரூபா அப்படி இருந்துச்சு, அது ஏன் வந்து 500 அப்படி காமிச்சிச்சு அப்படின்றலாம் சார் தெளிவாக அந்த கால்குலேஷனோட சொன்னார். ஸோ இந்த மாதிரி அந்த குரூப்பில் இன்னும் நிறைய இருக்குது சார். ஸோ அதுலேருந்து கேள்விகள்லாம் இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோல்டு ETF நம்ம பேசுகிறோம். சில்வர் ETF பற்றி பேசுனதே இல்லை, நம்ம தான் லாஸ்ட்டாக தான் பீரிச்சில் வந்து பண்ணோம். என்ன எதுன்னு நான் கேட்டேன். ஸோ இந்த கோல்டு ETF சில்வர் ETFல ஏன் சில்வர் ETF பற்றி பேசலை அப்படின்றது கேள்வி. பேசலாமே, ஆனால் நான் ஏன் அதை பற்றி பேசலைன்னு, அதை அப்போ நான் பணம் போடுறது இல்லை. நிறைய ETFs இருக்குது, சரியா? பேசலாம். ஆனால் நான் வந்து இதில் நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கேனோ அதில் நான் பேசுகிறேன். சில்வர் ETFஸில் வந்து நான் பேசுறதில்லை, ஏன்னா நான் சில்வரில் பணம் போடுறதில்ல. ஏன் சில்வரில் நீங்கள் பணம் போடுறது இல்லைன்னா, கோல்டு வந்து பெட்டர். சில்வர், ஆமாம், சில்வர் வந்து கோல்டோட கம்பேர் பண்ண முடியாது. கோல்டு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஸ்டெடியாக இருக்கும். சில்வர் வந்து கொஞ்சம் கச்சா மூச்சான்னு ஏறும் மேலே கீழே. சில்வர் ஜென்சிக்கு எப்படி வேணுமா வேணாவா? கோல்டு ஒப்பீனியன். கோல்டு. ஓகே சார், சரியா? நீ நிறைய கோல்டு வாங்கிட்ட, அப்போ நீ வந்து பேசு. மெச்சூர்ட் ஆனவங்க ஏற்கனவே நிறைய கோல்டு வச்சிருக்கோங்க, அவனா நம்ம சேனல் பார்க்க மாட்டோம். கரெக்ட். ஜென்சி டாபிக் முடியும், சரியா? ஜுன்ஜுன் வால நம்ம சேனல் உட்காந்து பார்த்துக்க முடியாது. பஃபெட்லாம் நம்ம தாத்தா தேடி இருக்க மாட்டோம், சரியா? வேர் இஸ் தட் ஐ நாட் டூயிங் டுடே அப்படின்னு தேடி இருக்க மாட்டோம். புரியுது சார். நெக்ஸ்ட் இந்த IPO அனாலிசிஸ்லாம் நீங்க பண்றீங்களா என்ன எதுன்னு நீங்க சொல்லுங்க. பண்ணதே கிடையாது. ஏன்னா நீங்க IPO எங்களை பண்ண வேணான்றீங்க, பட் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களே பண்ணாதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கே பண்ணுவேன். நான் சொல்லிட்டேன் சார், ஆனாலும் உங்ககிட்ட டேரக்டாக சொன்னாங்க. நான் பண்ணது கிடையாது. சரி சார். ஆனால் இப்போ நாங்கள் இப்போ IPO அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளே ஒரு சில பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் வந்து இது வந்து எப்படி தெரியுமா, நம்ம அஜித் சூப்பர் ஸ்டார் இருக்குல்ல, அஜித் ஃபேன் தானே. அவர் ஃபர்ஸ்ட் ரேஸ் வின் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கல்ல. ஒரு வாட்டி கார் ஆக்சிடென்ட் மாரி ஏதோ ஆச்சு, அதுக்கப்புறம் அவர் வின் பண்ணார், சந்தோஷமா இருந்ததுல்ல. இப்போ ஸ்பெயினில் ஒரு ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததில்ல, உடனே உங்க ஃபேன்ஸ்க்குலாம் பயம் வந்துருதுல்ல. ட்விட்டர்ல என்ன சொல்லிங்க எல்லா ஃபேன்ஸும், சார் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிட போறது, வேண்டாம் நம்ம படம் நடிப்புவாங்க, படம் கூட நடிக்க வேண்டாம், நீங்க அப்படியே இருங்க, நல்லபடியா ஒரு வாட்டி ஸ்கிரீன்ல வாங்க, நல்லபடியா இருங்க, நல்லபடியா இருங்க. ஆமா, எங்களை ஹாப்பி பண்ணிட்டீங்க, ஒரு ரேஸ் வின் பண்ணிட்டீங்க, தலான்னு காமிச்சிட்டீங்க, இப்போ நிறுத்திடுங்க கெஞ்சுறீங்கல்ல. ஆமா சார், அதான் IPO. சரியா? புரிஞ்சு சார். ஒரு வாட்டி நீ போட்டு நீ பணம் பார்க்கலாம், எப்படி பார்ப்ப, ஆனா ரிஸ்க் நெக்ஸ்ட் டைம் இட்ஸ் ஹியூஜ். சரியா? அண்ட் நம்ம மக்கள் என்னன்னா, ஒரு IPO ஒழுங்கா படிச்சு என்ன ஏதுன்னு பார்க்காம போடுறது தான். ப்ளஸ் நம்ம ஆப்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க IPO. அது வந்து ஏன்னா ஏன் ஈஸியாக இருக்காங்கன்னா, ஆப்ஸுக்கு வந்து அந்த பேங்க்குக்கு புரோக்கருக்குலாம் பயங்கரம் என்னது இன்சென்டிவ், புரோக்கரேஜ் ஜாஸ்தி, அதில் 1க்கு 2 கிடைக்கும். ஸோ அது 1 மேலே தள்ளிகிட்டே இருப்பான். நம்ம பேங்க்லாம் வந்து ஒரு பாலிசி போடுங்க, ஒரு லாக்கர் வேணுமா, லாக்கர் வேணா 2 பாலிசி போடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுமாரி தள்ளிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் IPO பெருசா ஐகான் வரும், IPO ஃபிளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், அதை நீ கிளிக் பண்ணனா இட்ஸ் எக்ஸ்பைரிங் நவ் ஹுக் பண்ண பார்ப்பான். அதில் வந்து நிறைய ஜனங்க ஒழுங்காக படிக்க கூட மாட்டாங்க. உடனே சொல்லிடுவாங்க, ஜஸ்ட் 1 லாட் 1000 rupees, 2 lots 10,000 rupees. பணம் அலாட் ஆனாதான் உங்களுக்கு பணம் போகும், இல்லாட்டா அப்படியே இருக்குவாங்க பணம் எல்லாமோ அப்படி விஷலாம் சொல்லி போட்டுருவாங்க. உங்களுக்கு இந்த குப்பையை தான் தேவைப்படாதோ அதான் அலாட் ஆகும், உங்க பணம் அதுல போகும், மார்க்கெட்ல திறக்கும், தொப்புன்னு இறங்கும், சாமியேன்னு இருப்பீங்க. சரி சரி, இப்போ என்னோட ஃபேவரட் கம்பெனி எதனா ஒன்று இருக்கும், அது கண்டிப்பா IPOல வரும். அப்ப நான் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணலாமா? எஸ். இப்போ டாடா கேபிட்டல் IPO வர போகுது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேணாம் சொல்லு. இப்போ இது வந்து ஹவுசிங், பஜாஜ் ஹவுசிங், எங்க அண்ணனே சொன்னது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கரெக்ட். சரி சார். ஏன் அது எங்களுக்கு நாங்க படிச்சு எங்களுக்கு நம்பிக்கை வந்து நாங்க சொல்ல முடியும், நாங்க சொன்னோம்.
அப்ப மத்த ஐபிஎஸ் பத்தி பேசாத காரணம் தான். ஆமா, ஏன்னா நிறைய குப்பை இருக்கு. ஒரு குப்பையும் நினைச்சு இது குப்பை, அடுத்தது இது குப்பை. அப்ப எல்லாம் என்ன சொல்லுங்க, என்ன சார் காலையில சாயங்காலம் வரைக்கும் ஒரு 10 வீடியோ உங்களுக்கு பாருங்க, சும்மா வந்து இது வாங்காது அது வாங்காது இது வாங்காது அது வாங்காது ஃபுல்லா வாங்காதான் ஒரு list. நான் கொஞ்சம் பேசினாலே வந்து உங்க இன்ஸ்டாகிராம்ல உங்க ஜென்சிஸ்லாம் சார் ஸ்டாப் யுவர் கியான், டெல் அஸ் வாட் யூ ஆர் பையிங் அப்படிங்கிறாங்க. புரியுது சார். கொஞ்சம் நல்லதை சொல்ல பார்த்தாலே கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்குங்கப்பா, மைண்ட் செட் தான் இது ரொம்ப முக்கியம், பொறுமையா இருங்க. அதெல்லாம் சொல்லதுக்கே அவங்க ஜென்ரேஷன் சொல்றாங்க, தாத்தா பேசிட்டது போதும், ஆக்சன் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. சரி சார், எனக்கு புரிஞ்சிச்சு ஐபிஓட கொஸ்டின், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சார், இந்த நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு, நிறைய செக்டர்ஸ் இருக்கு. நம்ம ஆனால் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு 4-5 இருக்கு. இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் ஏன் உள்ள இல்லை, பியூசி பேங்க்ஸ்லாம் ஏன் இல்லை, பியூசி செக்டர்ஸ் ஏன் இல்லை, மெட்டல் செக்டர்ஸ் ஏன் இல்லை, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது. டிஃபென்ஸில் என்ன ப்ராப்ளம்னா, யார் கஸ்டமர்? டிஃபென்ஸ் கவர்மெண்ட் தான் வாங்குவாங்க, அவங்களுக்கு தானே தேவை. அவங்க போனாலும் உங்கள் பில் நிறுத்தி வைக்கலாம், தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் டைம் ஆகுதுங்க, இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு பில்லை நிறுத்தினா என்ன பண்ணுவேன்? கவர்மெண்ட் ப்ராடக்ட் கேட்டாங்கன்னா கொடுத்து தான் ஆகணும், காசு தரேன்னாங்கன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த எல்லாருக்கும் தெரியும் நம்ம கவர்மெண்ட் இவ்வளோ நல்லா, இந்த கவர்மெண்ட் மட்டும் சொல்ல, எங்கள் கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்டும் தான் சொல்கிறேன்னா. ஸோ குறிப்பிட்ட எல்லா கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கஷ்டம் தான், பணம் வாங்குறதுக்கு கஷ்டம். எல்லாருக்கும் தெரியும் பணம் வாங்குறதுக்கு. எல்லாரும் இந்தியன் படம் பார்த்துருக்கீங்க சரிங்களா, இந்தியன் 2வும் பார்த்துருப்பீங்க. கவர்மெண்ட்னா எப்படி கஷ்டம்னு தெரியும். ஸோ அந்தமாரி பிஸ்னஸ் செய்யறதுக்கு நான் விருப்பப்படலை. ஸோ அந்தமாரி பிஸ்னஸ் நான் விருப்பப்படலைன்னா நான் why would I go invest in a company which is doing that business? புரிஞ்சு சரியா? பட் இதே வந்து there are good companies which are doing அதுமாரி வரும்போது அஃப்கோர்ஸ் நான் அப்போ எடுத்து சொல்லுவேன். எஸ், இந்த ரூல் நான் சொல்கிறேன், யூஸ்வலாக கவர்மெண்ட் கம்பெனி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், ஆனால் இந்த கம்பெனி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன் அது டிஃப்ரெண்ட்டு அதையும் எடுத்து சொல்லுவோம். ஃபேமஸ் சொல்லவே வேண்டாத கம்பெனி வந்து பிஜி இன்வெட். பிஜி இன்வெட் உடனே சொன்னால் கீழே உடனே அது போட்டுருவீங்க, ஒரு 100 கமெண்ட் வந்துடும். அது ஆனால் எனக்கு தெரியும். ஏன் சார் நீங்கள் பிஜி இன்வெட் பற்றி பேசுறீங்க, ஏன் சார் பிஜி இன்வெட் பேசுறீங்க, அப்போ பேசுனீங்க இப்போ ஏன் பேச மாட்டீங்க எப்பவுமே? ஸோ எல்லா வீடியோவில் வந்து இனிமேல் மீண்டும் மணி பேச்சில் உங்களை பார்த்ததுக்கு மிக்க வண்டி சொல்லாமல் எங்கள் அண்ணன் சொன்னேன், பிஜி இன்வெட் ஓ பிஜி இன்வெட் அப்படின்னு சொல்லி வீடியோ ஆரம்பிக்கும். புரியுது சார். சரிங்களா, ஒரு வாட்டி சொல்லலாம் சரிங்களா, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் புரியணும். இங்கிலீஷும் ஃபுல்லாக பேசிட்டேன். பிஜி இன்வெட்னா எப்படி, அந்த பிஸ்னஸ் மாடல் எப்படி அந்த கம்பெனி செட்டப் பண்ணியிருக்காங்க, எப்படி அதுலேருந்து சம்பாதிக்கிறாங்க, எதுக்கு நாங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோம், எல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கும் மீறி சொல்லத்துக்கு வேற ஒன்றுமே கிடையாது. அந்த பீரி சூட்டில் செம்மையாக இருந்துச்சு சார் நம்ம பிஜி இன்வென்ட்டில். ஏன்னா நான் வந்து பேசிக் லேஅவுட்டாக பார்த்தேன், இது என்னடா டிவிடெண்ட் பர்பஸ் தானே அப்படின்ற மாதிரி, கேபிட்டலைசேஷன் ஆக போகிறது இல்லை, சரி டிவிடெண்ட் வரப்போகுதுன்ட்டு அவ்வளோதான் அப்படியே பண்ணிட்டு விட்டேன். பட் அந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண வீடியோவில் தான் பார்த்துக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பார்த்து தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிஸ்னஸும் நீங்கள் அப்படி தான் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா வந்து எங்கள் அண்ணன் சொன்னார், வினோத் சொன்னார், தனா சொன்னார், காக்கா சொன்னார், ஆட்டோ டிரைவர் சொன்னார், இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பணம் காணாமல் போயிடும். ஓகே சார். அடுத்த கேள்வி, இந்த டாடா மோட்டர்ஸ் இருக்குல்ல சார், இப்போ இந்த இவி செக்மெண்ட்டில் டெஸ்லா வந்து உள்ளே வர போகிறாங்க, மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிலாம் போட போகிறாங்க. டாடா மோட்டர்ஸோட ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் இப்போ வரதுக்கே டைம் ஆகும். இப்போ தான் ராணிப்பேட்டில் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் வளர்ந்து, டாடா மோட்டர்ஸ் சொல்கிறேன், அவங்க வந்து இவி பிளான்ஸ் எல்லாம் வளர்ந்து போகிறதுக்குள்ளே டெஸ்லா வந்துருவாங்க. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் கூட கொஞ்சம் லிங்கடாக இருக்காங்க, டாக்ஸஸ்லாம் டேரிஃப்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஹெல்ப்பாக இருக்கும். டாடா மோட்டர்ஸ் இது வந்து ஒரு சிவியர் சுச்சுவேஷன் தானே. இப்போ டாடா மோட்டர்ஸ் வந்து அவங்க ஈவி வந்து விற்கிறது, ஜாகுவார் லேண்ட் ரோவர் இந்தியாவில் விற்கிறதுக்கு வழி பார்க்கல சரிங்களா. அது விற்பாங்க இந்தியாவில், அஃப்கோர்ஸ் விற்பாங்க. ஏன்னா இந்தியாவில் தமிழ்நாடு ஃபேக்ட்ரி போகிறாங்க, எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மெயினாக இந்தியாவில் ஈவி புஷ் கொடுக்கறது வந்து அவங்க மெயின் பிராண்டில் டிகோர் எல்லாமே ஈவி ஆகுதுல்ல. ஆமாம், அதெல்லாம் என்ன விலைக்கு ஒரு வண்டி போகுது? 8 to 20 சார், மினிமம் 8 மேக்ஸிமம் 20. டெஸ்லா என்ன விலைடா போகும் ஒரு டெஸ்லா இந்தியாவுக்கு வரும்போது? மினிமமா? ஸ்டார்டிங்கே 40. நீ ஒரு 4 வண்டியாவது வாங்கலாம் டாடா ஈவி வண்டி. ஸோ இது ஒரு மார்க்கெட்டு, அது இன்னொன்று மார்க்கெட், ரெண்டுமே ஓவர்லேப்பே ஆகுது. ஆனால் ப்ரீமியம் செக்மெண்ட் தானே விற்கும். எல்லாம் டெஸ்லாக்கு போயிட்டாங்கன்னா டாடா மோட்டர்ஸ் அடிவாங்களா ஜேஎல்ஆர் இப்படி கேட்குறாங்களா? வாங்காது. ஏன்னா சிம்பிள் ரீசன் வந்து ஜேஎல்ஆருக்கு ஒரு சர்டன் பிராண்ட் இருக்குது, ஒரு சர்டன் இது இருக்குது, லாயல்ட்டி இருக்குது. டெஸ்லாக்கும் இருக்கலாம் சரியா, இந்தியாவுக்கு வரணும், வந்துட்டு அவன் கடையெல்லாம் திறக்கணும், அப்புறம் அவன் சர்வீஸ் சென்டர்லாம் ஓப்பன் பண்ணணும் சரியா. அதெல்லாம் பண்ணிட்டு அவ்வளோ பணம் அவன் இந்தியாவில் கொண்டு வந்துட்டு அதுக்குள்ள ட்ரம்ப் தாத்தா போயிடுவாரு. அதுக்குள்ளேயும் வந்துட்டாங்கன்னா ட்ரம்ப் தாத்தா போயிட்டேன்னா அப்புறம் ட்ரம்ப் தாத்தா வந்து இதுதான் கடைசி டேர்ம். நம்ம ஊர் மாரி வரைய உட்காந்துருக்க பர்மனெண்டா எலெக்ஷன் சும்மா
போட்டு உட்காந்துருக்க முடியாது. மேலெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரியா? 4 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்க கணக்கு ஓவர். மஸ்க் ஸோ அடுத்த தாத்தா பிடிக்கணும் மஸ்க். ஓகே சரியா? அதுக்குள்ள ட்ரம்ப் இதாக பண்ணிட்டு போயிட்டோன்னா இப்போ மஸ்க் ஒன்று சொல்றாரு, ட்ரம்ப் ஒன்று சொல்றாரு. இன்னைக்கு நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் வந்து மஸ்க் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா பண்றாரு. ஸோ இப்போ எல்லாருக்கும் கன்ஃபியூஷனா இருக்கு கவர்மெண்ட்டுக்குள்ளே. இப்போ ட்ரம்ப் கேட்கணுமா இல்லைன்னா நாங்கள் மஸ்க் கேட்கணுமான்னு கேட்குறாங்க இப்போ. அது ஆமாம் சார். ஸோ அந்த மாரி தான் நிலைமை அங்கேயே இருக்கு. சரியா? ஸோ டெஸ்லா பற்றிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். டெஸ்லாவோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வந்து டாடா இந்தியன் மார்க்கெட்டில் அது பிஒய்டி. நீ உலகத்தில் எடுத்ததெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ரீசெண்டாக எக்கனாமிக் டைம்ஸில் வந்தது, எல்லாம் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்தது எடுத்து போட்டாங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இவி மேனுஃபேக்சரர்ஸ் மார்க்கெட் ஷேர் அதில் எடுத்து பார்த்தோன்னா பிஒய்டி ஃபர்ஸ்ட், செகண்ட் ஆமாம், அதுக்கப்புறம் டெஸ்லா அமெரிக்கன்ஸ், அப்புறம் ஏதோ ஜெர்மன் வோக்ஸ் வேகன், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சைனா, கடைசியில் ஒரு வின்ஃபாஸ்ட் வியட்நாம் இருக்குது. அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் கொத்தா போட்டு அதர்ஸ்ன்னு போட்டான். ஸோ நீ உலகத்தில் ஹூ ஆர் த பிகஸ்ட் காம்படிஷன் டு டாட்டாஸ் ஆன் இவி இஸ் நாட் டெஸ்லா, இட் இஸ் த சைனீஸ். ஃபுல் சைனீஸ் தான். சைனீஸ் ஆர் டாமினேட்டிங் இவி. அப்போ நான் டெஸ்லா பார்த்து பயப்படுறத சைனா கம்பெனி வந்துச்சுன்னா அதுக்கு பயப்படுங்க. இஃப் ஐ வாஸ் டாட்டாஸ் ஐ வுட் பி மோர் கன்சர்ன்ட் பிஒய்டி தென் டெஸ்லா. பிகாஸ் பிஒய்டி வந்து வண்டி இன்னும் சீப்பாக கொண்டு வரோம். அவங்க தான் சீரியஸ் காம்படிஷன் டாடா மோட்டர்ஸ். டெஸ்லா காணாமல் போனோம். சரி சார், நான் ஒரு இன்வெஸ்டராக இப்போ எனக்கு டாடா மோட்டர்ஸ் வேல்யூபிளாக எனக்கு ரொம்ப படுது. நான் வந்து அதை இதை விட 30% 40% வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். இப்போ நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னா, நீங்க டாடா மோட்டர்ஸ் வந்து கார் கம்பெனியா பாக்குறீங்க. இட்ஸ் மோர் தென் a கார் கம்பெனி. இட்ஸ் லைக் சீயிங் ஐடிசி as a cigarette company. IT is more than a cigarette company. சேம் மாதிரி இப்போதைக்கு டாடா மோட்டர்ஸ் வந்து they do more than just make cars. அது நிறைய வாட்டி பேசியிருக்கோம் நம்ம. எங்கே போய் டாட்டாஸோட கம்பெனி பார்த்தாலும் டாடா மோட்டர்ஸோட ஹோல்டிங் அங்கே அதிகமாக இருக்குது. அண்ட் அவங்க இந்தியாவில் வச்சுருக்க நிலம், அது லேண்ட் ஹோல்டிங்கே பார்த்தோன்னா இட்ஸ் phenomenal. சரியா? தேவைப்பட்டா அங்கங்கே பிளான்ட் தந்துக்குவாங்க. they have the money to do it. சரி சார். சரிங்களா? ஸோ அண்ட் தேர் ரோட் மேப், இந்தியாவில் இருக்க ரோட் மேப்பும் வெரி டிஃப்ரெண்ட். டாடா பவர்ஸும் சேர்ந்து, டாடா டெக்னாலஜி சேர்ந்து, எலக்ஸி சேர்ந்து, எல்லாமே எலக்ஸஸும் சேர்ந்தோட முழு செக்மெண்ட்டே மாற போகுது. பவர் டிஸ்ட்ரிபியூஷன், ரீசார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், பேட்டரிஸ் எல்லாமே அவங்க கைப்பிடியில் இருக்கும். டாடா எலக்ட்ரானிக்ஸ், ஸோ ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டிஸ்ட்ரிபியூஷன், ஆமாம், இபி, பிராண்ட் லாயல்ட்டி எல்லாமே அவங்க கையில். இந்தியா பிரகாரம் பார்க்கும்போது எல்லாமே அவங்க முட்டியில் இருக்கும். இல்லை நடுவில் டெஸ்லா இந்த என்ன பண்ணுவது? ஆனால் ஒருத்தர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, அவர் எங்கேயோ படிச்சாராம், டெஸ்லாவும் டாட்டாவும் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு ஸ்டார்பக்ஸ் மீறி இந்தியாவுக்கு வர போகிறேன். நான் சொன்ன தொடவே மாட்டான் டாட்டா. அவன் ஏன் போய் டெஸ்லாவுக்கு போவான்? அவங்ககிட்ட இருக்கும்போது அவன் ஏன் மற்றதுக்கு போனான்? சரி சார், அடுத்த கேள்விக்கு போகலாம் சார். பாண்ட் இடிஎஃப்லாம் இருக்குல்ல, கோல்டு இடிஎஃப், நம்ம இண்டெக்ஸ் இடிஎஃப் பற்றிலாம் பேசுகிறோம். ஏன் பாண்ட் இடிஎஃப் பற்றி நம்ம பேசுறதுல அதெல்லாம் ஃபிக்ஸடாக வரப்போதில்ல. நிப்பான் பாண்ட் இடிஎஃப்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் அவன் என்ன பாண்டில் போகிறான்னு உனக்கு என்ன தெரியும்? நான் அது ஹோல்டிங் போய் பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும். பட் நான் பார்க்கறதில்ல. பட் பேசிக்காக பாண்டு பற்றி உனக்கு அனலைஸ் பண்ண தெரியாது. பாண்டை பற்றி இப்போ தான் நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இல்லை, அதான் கரெக்ட். டெட், ஸோ சொல்லுவாங்க, யூ ஷுட் ஹேவ் சம் ஆஃப் யர் மனி இன் ஈக்விட்டி அண்ட் சம் இன் டெட். உங்களுக்கு பாண்டு பற்றி ஒன்றும் தெரியாது, பாண்டு ஒன்று நீங்கள் இடிஎஃப் பார்க்கலாம். ஆனால் அதுவும் வந்து ஒழுங்காக தெரிஞ்சுட்டு வாங்குங்க, பிளைண்டாக வாங்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். சரி சார், அப்போ நான் வந்து பாண்ட்ஸாக அந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிறத நான் கோல்டாக வச்சுக்கலாம்ல? எஸ். சரி சார், கோல்டு தான் பெஸ்ட்டு. ஒன்றுமே தெரியாட்டா கோல்டு வாங்கிக்கோ. சரி சார், அடுத்த கேள்வி சார். இந்த பப்ளிக் செக்டர், பப்ளிக் ஸ்டாக்ஸ், பிஎஸ்யூ பேங்க்ஸ் இதெல்லாம் நம்ம போகிறதே இல்லைல்ல, அது ஏன்? பப்ளிக் செக்டர்ஸ் அதான் கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணுற கம்பெனிஸ், இல்லை கவர்மெண்ட்டோட கம்பெனிஸ். ஏன்னா கவர்மெண்ட் வந்து பிஸ்னஸ் எப்படி செய்யும்? பிஸ்னஸ் நம்ம நாடே எப்படி ஓடினது? டேக்ஸ், ரோட்லாம் நல்லா இருக்குதா? பிரிட்ஜெலாம் நல்லா இருக்குதா? சொல்லாமலே இருக்கலாம். இங்கேருந்து பெங்களூருக்கு ஒரு ஹைவே கட்டியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டு தள்ளுன்னு தள்ளின்னு இருக்காங்க. சரியா? நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ட்ரோன் ஷாட்லாம் போட்டு ஒரு 10 கிலோமீட்டர் திரும்பி காமிச்சுருக்காங்க. முழு ரோடே இன்னும் முடியல. சரியா? அவுட் ஆஃப் சம் 200 கிலோமீட்டர்ஸ் ஏதோ 100 கிலோமீட்டர் பண்ணியிருக்காங்க. இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வேலை. ஸோ ஃபுல்லாக இன்னும் முடியல. ஆனால் அந்த பண்ண செக்மெண்ட் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. ஸோ இல்லை என்ன தெரியுதுன்னா, இட்ஸ் டிஃபிகல்ட். ரன்னிங் அ கண்ட்ரி இஸ் டிஃபிகல்ட்.
சரியா? there are multiple problems to run a country. And ஃபேமஸாக மன்மோகன் சிங் சொன்னார், ஒரு இன்டர்வியூவர் வந்து கேட்டாங்க ஒரு வேலைக்காரன், சார் நீங்கள் ஈஸியாக அதெல்லாம் பண்ணிடலாமே, நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி மாற்றலாம், இந்தியா தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரீலி கன்வெர்ட்டபிள் ஆக்கலாம் ரூபியை. ஸோ மன்மோகன் சிங் சொன்னேன், ஆமாப்பா, நீ உன் பெண்ணில் ஒரு கையெழுத்து போட்டேன்னா நாளைக்கு நீங்கள் சாரின்னு சொல்லிடலாம். ஏன்னா நீ ஜேர்னலிஸ்ட், ஏதோ ஒரு தப்பாக ஒன்று எழுதிட்ட, நீ சாரின்னு நாளைக்கு சொல்லி ரிட்ராக்ட் பண்ணிடலாம். நான் அதான் ஒரு தப்பாக கையெழுத்து எங்கேயாவது போட்டேன்னா பல கோடி வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும். சரியா? ஸோ நான் கையெழுத்து போடுறேன்னு நான் யோசிக்கணும், எப்படிலாம் வந்து யாரை எஃபெக்ட் பண்ண போகிறது. ஸோ கவர்மெண்ட் வந்து பிஸ்னஸ் செய்யும்போது அதுவும் கவர்மெண்ட் யோசிக்கும். சரியா? ப்ராஃபிட் மாத்திரம் பார்க்காது. ப்ராஃபிட் எஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் நான் அந்த ஒரு பாலிசியை நான் எனாக்ட் பண்ணேன்னா யாரெல்லாம் போய் பாதிக்கப்படும் யோசிப்பாங்க. நீ நானா சொல்லிக்கலாம் நம்ம கவர்மெண்ட்டை பற்றி, சரியா? ஆனால் யாரும் வேணுட்டே கெடுதல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அடுத்த வாட்டி ஆட்சியில் உட்காரணும்னா தேவையில்ல. நீ அது பெசிமிஸ்டிக்காக பார்க்கலாம், நீ ஆப்டிகல்ஸாக பார்த்தா நீ எப்படி வேணா பேசலாம், பட் எண்ட் ஆஃப் தி டே எல்லாரும் ஒரு மனிதன். இன்னொன்று மனிதனை போட்டு வேணுன்ட்டு கஷ்டம் தான். சரியா? யாரும் வேணுன்ட்டு போய் இன்னொன்று ஆள் மேலே போய் இது பண்ண மாட்டான். ஸோ இட்ஸ் டஃப் ரன்னிங் த கவர்மெண்ட். ஸோ நீ ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனினா சேம் ப்ராப்ளம். They don't run it for profit. Manage not very well. So நீ யோசி. சரி சார். அதே நீ நான் இவ்வளோ சொல்ல போயிருக்கேன், உனக்கே தோணும் ரைட், நம்ம ஏன் நான் கவர்மெண்ட் கம்பெனியை பார்க்கணும். And end of the day, the CEO, the management of any bank or public sector company is slave to the ministry. Banks slave to the finance ministry. சரியா? All other அந்த ministry, transport, heavy industries எல்லாமே வந்து பவர் எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் they're like this. So they can lose their job also. And the minister says, நீ சரியில்லை, நீ ஏன் என்னோட ஃப்ரெண்டுக்கு நீ அந்த இதை கொடுக்கல. ஸோ புரிஞ்சு சார். இப்போ அடுத்த கேள்வி வந்து இந்த டிமர்ஜர்லாம் நடக்குதுல்ல, டிமர்ஜராக இருக்கட்டும், இப்போ ஐடிசியில் நடந்துச்சு. ஐடிசியோட ஹோட்டல் பிஸ்னஸ் டிமர்ஜர் ஆனோடனே சென்செக்ஸ் லிஸ்ட் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதோட ப்ரைஸ் வேல்யூவேஷன் கம்மியானோடனே வெளியே போயிடுச்சு. இப்போ இந்த டிமர்ஜர் ஆகிறது இல்லை அப்படின்னா இன்னொரு ஸ்டாக்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிஃப்டியில் நடக்கும்போது இந்த டிமர்ஜர் ஸ்டாக்ஸ்லாம் எங்கே போகும்? என்னோட நான் இப்போ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோ இல்லை இடிஎஸ்ஓ வச்சிருக்கேன் அப்படின்னா அது என்ன பண்ணும்? ஸோ லெட்ஸ் சே நீ வந்து ஒரு நிஃப்டி 50 வாங்கி இண்டெக்ஸ் பாசிவ் போட்டுருக்க, ஐடிசி இருந்தது. சரியா? ஐடிசி வந்து டிமர்ஜ் ஆச்சு, அப்புறம் அது வந்து நிஃப்டி 52 வெளில போச்சு. ஸோ எனக்கு என்ன லாபம்? உனக்கு என்ன லாபம்னா அந்த இடிஎஃப்லேருந்து வெளில போச்சு இல்லை, அவங்க வந்து அதை வித்துருவாங்க. சரியா? இப்போ நிஃப்டியில் கிடையாது. ஸோ ஹீ கேனாட் ஹோல்ட் இட், இஸ் அ பாசிவ் ஃபண்ட். நிஃப்டியில் என்ன இருக்குதோ அதான் வச்சுக்கணும். ஸோ உடனே அதை வித்துருவான், அவங்க வித்துருவாங்க. எஸ், அதனால தான் நீ உடனே ப்ரெஷர் ஆன் ஐடிசி ஹோட்டல் ப்ரைஸ் டொப்புன்னு இறங்கும் வேலை. ஏன்னா திடீர்னு எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் பாசிவ் ஃபண்ட் இவெல்லாம் வச்சுருக்கானோ எல்லாத்தையும் வித்தானும். ஓ புரியுது புரியுது. ஸோ உடனே உடனே கொட்டும். சரியா? ஷேர்ஸ் மார்க்கெட்டில். ஸோ அந்த பணம் லாபம் வந்து திருப்பி வரும். அந்த இவ்வளோ பேர் யூனிட் இருக்கானோ, யாரெல்லாம் அவங்க இவ்வளோ பங்கு வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு இன்னும் யூனிட் ஏறும். திருப்பி அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீ என்ன மாதிரி இப்போ நிஃப்டி பாசிவ் ஃபண்ட் எடுத்துக்கோ, திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணு, ஏன்னா எனக்கு டிவிடெண்ட் கூட நீ இந்த மாதிரி எடுத்திருக்கியோ. ஸோ இதர் இட் வில் கம் பேக் டு யூ as cash or they'll reinvest it into more units. திருப்பி நிஃப்டி 50லே போட்டு இன்னும் ஒன்று யூனிட்ஸ் விலை எல்லாம் ஏறும். ஓகே சார். உனக்கு அப்ரிஷியேஷன், உனக்கு வந்து நெட் இது வந்து ப்ராஃபிட். ஓகே, பட் இது வந்து பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் நிஃப்டி இண்டெக்ஸில் பண்ணுறதுல பெருசாக எதுவும் இல்லை, இதை நம்ம பெருசாக யோசிக்க தேவையில்ல. ஓகே சார். ஆனால் இப்போ இன்னொரு கேள்வி வருது. இப்போ வந்து இந்த ஜொமேட்டோ, பிபிசிஎல் இவங்களாம் வந்து உள்ளே போகிறாங்க, நிஃப்டி உள்ள அதர் ஸ்டாக்ஸ் வந்து வெளியே அனுப்ப போகிறாங்க, பிரிட்டானியாலாம் வெளியே வரப்போகுது அப்படின்லாம் படித்தோம். இதெல்லாம் வந்து நான் எதுக்கு இப்போ இண்டெக்ஸ் இடிஎஃப்ல பண்ணுறேன் அப்படின்னா டாப் 50 தான் பண்ணுறேன். பட் இந்த கம்பெனிஸ்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத கம்பெனிஸ் இதெல்லாம் உள்ள வருது, தனித்தனி ஸ்டாக்ஸாக நம்ம உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, இதான் இப்போ நிஃப்டி 50னா என்னெல்லாம் வருதோ நிஃப்டி 50ல் அது வாங்குவாங்க. ஸோ நாளைக்கு ஜொமேட்டோ வந்து ஏதோ கூகுளில் வெளில போச்சுன்னா ஜொமேட்டோ ஸ்டாக் எல்லாம் வித்துடுவாங்க. என்ன கம்பெனி உள்ள வருதோ அது வாங்குவாங்க. பட் நான் இண்டெக்ஸ் ஃபண்டா பட் தட் இஸ் தி ஹோல் பாயிண்ட் ஆஃப் பாசிவ் ஃபண்ட்னா அதான். சரியா? பாசிவ் ஃபண்ட்னா ஐ டோன்ட் வாண்ட் டு திங்க் அபௌட் இட். ஓகே, I'm a busy man like Arun. I have to look at my phone, talk to my girlfriend. சரியா? I have to think about where I'm getting my next liter of petrol for my car. சரியா? I don't have time to think about Nifty 50, man. Zomato, what is Zomato? டொமேட்டோ மாரி பார்ப்பான். ஒரு கம்பெனி நான் எதுக்கு பார்த்துட்டு நான் ஒரு 50 கம்பெனியில் போட்டு போகிறேன். அது நீ நிஃப்டி 50ல போடும்போது நீ போடுறதில்ல, அவங்க போடுறாங்க. நீ நிஃப்டி, ஆமா, நான் 50 கம்பெனி ஓனர். ஆமா, நீ எப்படி இன்வெஸ்ட் பண்றேன்னா இந்தியன் எக்கானமிக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன். என்னெல்லாம் கம்பெனி வந்து இப்போ பெருசா இந்தியாவில இருக்கோ, which is driving our economy, அதான் நிஃப்டி 50ல இருக்கு. அதுல நான் பணம் போட்டுன்னு போறேன். அதுல யாரு உள்ள வராங்க உள்ள போறாங்க, ஐ டோன்ட் கேர். பேசிக்லி இன்வெஸ்டிங் இன் தி இந்தியன் எக்கானமி. அது புரிஞ்சுக்கோ. ஓகே.
நெக்ஸ்ட் Right now, Zomato is helping run the economy. Tomorrow it may not be. Like what in ITC hotel was in and out. ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்க, பண்ணல, அடுத்த கம்பெனி வந்துட்டாங்க. Correct. சரி சார். அது அடுத்த கேள்வி அதான் வருது, ஆக்டிவ் விசஸ் பாசிவ் ஃபண்ட்ஸ். இதை ஏன் நீங்க ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்லாம் வேணாம்னு சொல்றீங்க? ஸோ அதுலேயே நீங்க சொல்லிட்டீங்க. Active funds ஏன் வேண்டாம்னு சொல்றேன்னா, you cannot make a profit compared to passive fund. If you're going to invest in a fund, long term, not short term. Long term is over 10 years. Over 10 years, passive fund will always beat active fund. ஏன்னா ஆக்டிவ் ஃபண்ட் வந்து நீ ஒரு போடுற ரூபாய்க்கு வந்து 10 பைசா எடுத்துக்கிறான் அவன்கிட்ட இருந்து. பாசிவ் ஃபண்ட்ல நீ ₹1 போடுற உள்ள அவன் வந்து 2 பைசா எடுத்துக்கிறான். ஸோ இவன் 8 பைசா ஜாஸ்தி எடுக்கிறான் ஒரு ரூபாய்க்கும். ஓகே. ஸோ ஓவர் அ லாங் பீரியட் டைம் அது காம்பவுண்ட் ஆகும். உன்னோட காஸ்ட் இஸ் காம்பவுண்டிங். என்னோட சார்ஜஸும் காம்பவுண்ட் ஆகும். கரெக்ட். இட்ஸ் காம்பவுண்ட் ஆகி ஏறிட்டே போகுது. சரியா? இங்க அந்த காசு எடுக்காமனால அந்த பணம் இன்னும் டேபிள் மேல இருக்கு. which is working for you. So that will even compound faster. நான் கிறிஸ்டானோ வீடியோ ஒன்று பண்ணேன். சரியா? ₹1 ஜெராக்ஸ் கடைக்காரன் வந்து ₹1 என்கிட்ட இருந்து வாங்கிக்க வேண்டாம், டசன்ட் மேட்டர் போ அப்படின்னா சொன்னேன் கிருஷ்ணா கிட்ட. இந்த ₹1 வேண்டாம்னால இதுமாரி நம்ம ₹1 டெய்லி போட்டுட்டே போறோம். ₹100 100 வருஷத்துக்கு கணக்கு போட்டு காமிச்சேன். பல கோடிக்கு போச்சு. கேவலம் அந்த ₹1. புரியுதா? புரியுது சார். எங்க தாத்தாவோட சம்பளமே வந்து ₹3. அவர் வேலைக்கு சேரும் போது இப்போ ₹3 உனக்கு நான் சம்பளமா கொடுத்தேன்னா செருப்பால் அடிப்பேன். ஸோ அப்போ அந்த இதுவும் காம்பவுண்ட் ஆகும். எஸ், எவ்ரிதிங் காம்பவுண்ட்ஸ். தட்ஸ் அ ப்ராப்ளம். இது வந்து உன் குழா லீக் ஆடுது மாரி தான். சொட்டுன்னு உன் வீட்டில் ஒரு குழா சொட்டின்னு இருக்கு. நீ ஹாலிடே போற, சரியா? வந்து பார்த்தா டேங்க்ல தண்ணி இல்லை. டேங்க்ல தண்ணி இருக்காது, வீட்டில் தண்ணி ஃபுல்லாக. கரெக்ட். ஒன்றும் இல்லை, வெறும் சொட்டின்னு தான் இருந்தது. அந்த சொட்ட டேங்க் பேசின் ஃபுல் ஆகி ஓவர்ஃப்ளோ. அப்போ நான் டேப் மூடி வச்சுட்டு உட்காந்துறேன் சார், டேங்க்ல தண்ணி இருக்கட்டும். சரி, அதான் பாசிவ். ஆமா சார். இப்போ இன்னொரு டவுட் வருது. ஏற்கனவே ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் நிறைய பேர் வச்சிருக்காங்க, புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களும் வச்சிருக்காங்க, ஆக்டிவ் தான் நிறைய வச்சிருக்காங்க. அவங்க இது ஏன் நிறைய பேர் வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வாங்குறாங்கன்னா, ஐபிஓ சொன்னது மாரி everybody gets more money, there's more profit to be made in active funds. இப்போ ஸ்மால் கேப் மிட் கேப்ல வச்சிருக்கவங்க என்ன சார் பண்ணுது? ஜென்சி லெவல்ல சொல்றேன். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொன்னது ரொம்ப வலிக்கும். இப்போ நான் சொன்ன உண்மையை சொன்னேன். பட் ஆனா அவங்களுக்கு இதோட கையில வந்து இது எப்படின்னா, டயபெட்டிஸ் வந்து அது பண்ணுவாங்க, ஆம்பியூட்டேட் பண்ணுவாங்க. உன்னோட விரல் வந்து முதுவா சாவுது, சரியா? கேங்க்ரீன் ஆயிடுச்சும்பாங்க. அந்த நீ அதை வெட்டி விடாட்டா அது உன் ஃபுல் பாடிக்கு வந்து உனக்கு ஃபுல்லாவே சாவடிச்சு சொல்லிடுவார் டாக்டர், சாரி உன் காலை வெட்டியே ஆகணும், நீ உன் பாடி உடம்ப பாத்துக்கல, நீ உனக்கு சுகர் வியாதி வந்து சக்கரவாதி வந்து உனக்கு இதாயிடுத்து, இப்ப நான் அதை வெட்டி தான் ஆகணும், இல்லை முழு நீங்க செத்தே போயிடுவீங்க. ஸோ காலை வெட்டிடுவாங்க. சரியா? ஸோ இப்போ நான் சொல்ல ட்ரீட்மெண்ட் வந்து அது மாதிரி. இப்போ நான் ஆக்டிவ் ஃபண்ட்ல போட்டுட்டேன், இப்போ ஜனவரியில தான் போட்டேன், இல்லாட்டா ஜனவரியில தான் போட்டேன் சார், இப்போ நான் என்ன பண்ணது சார், கேங்க்ரீன் எடுத்துப்பா, என்ன பண்ண முடியும், வெட்டிடு, வெளில வந்துடு சார், எல்லாம் லாஸ். நான் என்ன பண்ணேன்? 20% 30%. அது உங்க சாய்ஸ். சரி, இப்போ எனக்கு 10 வருஷத்துக்கு தேவையில்லை. அட்லீஸ்ட் ஆமா, நான் உடனே சொன்னேன், சரி அதுல இன்னும் பணம் போடாதப்பா. இல்ல சார், நான் இப்போ பணம் போடாட்டா 5 இயர்ஸ்ல அது எனக்கு திருப்பி கொஞ்சம் ஒண்ணு கூட வராது சார். ஸோ அது மாதிரி ஆர்குமெண்ட் சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? ஐ நோ யூ ஷுடன்ட் ஹவ் டன் இட். தெரியல, அப்போ யாரோ ஒரு மேனேஜர் பாட்டு தட்டிட்டான், நீங்க மார்க்கெட்ல ஃபோமோ இருந்தது, நிறைய பேர் சம்பாதிச்சுட்டான், உன் ஃப்ரெண்டு யாரோ சொன்னாண்டே நான் ஒரு கார் வாங்கிட்டேன் பேர், மார்க்கெட்ல போட்டு பணம் போட்டு நான் காரே வாங்கிட்டேன் லோன் இல்லாம, உனக்கு பார்த்துருக்கேன், அதெல்லாம் ரொம்ப உன்னை ஃபோமோ பண்ணிட்டு நம்ம அருண் மாரி நீ போய் வாங்கிட்ட, சாரி. சரி சரி, எனக்கு ஆனா இந்த தப்புல இருந்து நீ கத்துப்ப, இனிமே நீ பண்ணவே மாட்டேன். இந்த ஒரு கையை வெட்டிட்டல, இருக்குது இனிமே ஒரு கை தான். ஸோ இந்த கையை பத்திரமா பார்த்துப்பேன். இந்த கையை நான் பத்திரமா பார்த்துப்பேன், நான் இந்த கையை காப்பாற்ற பார்க்குறேன். ஆமா, அட்லீஸ்ட் சாப்பிடாத முடியும்ல. புரிஞ்சிச்சு. ஆனாலும் இன்னும் நிறைய டவுட் இருக்குது. ஏன்னா நான் எஸ்ஐபி தானே பண்ண போறேன், இன்னொரு 10 வருஷம் தானே எனக்கு தேவை, கண்டினியூ பண்றேனே. ஆனா ஸ்மால் அண்ட் மிட் கேப் தான் நான் சொல்றது. நோ, யூ கேன் கண்டினியூ. எண்ட் ஆஃப் தி டே ஒரே மனுஷன் நான் சொல்லிடுறேன், நீ சொல்றது அப்சல்யூட்லி ரைட். நீ போடலாம், probably will see லாபம். சரியா? லாபம் வரலாம், டெஃபினட்டா வரும். சரியா? எல்லா முட்டையும் கடைசியில் ஒன்றா வெளில வரும், அதாவது ஒன்று வரும், என்ன வரும் யாருக்கு தெரியும். சரியா? ஆனா நீ அதே பணத்தை வந்து நீ பாசிவா போட்டேன்னா, இன்னைக்கு நிறுத்திட்டு அதே டைம் ஃப்ரேம் நீ பாசிவா தான். நான் ஆல்பினோ ஒரு வீடியோ பண்ணேன் ரொம்ப நாள் முன்னாடி. வில் மேக் ஃபார் மோர் ப்ராஃபிட். டு யூ வாண்ட் 10 crores or do you want 100 crores? 100. அது ஜாலியா இருக்கு. ஆனா பட் இங்க 10 வருது சார், இங்க 10 வருது சார். அவன் என்ன சொல்றானா, அந்த மேனேஜர் 100 ஆக்குறதுக்கு வழி சொல்லுங்க. மேனேஜர் என்ன சொல்றானா, ஐ எம் மேக்கிங் 10 crores for you, நான் 90 எடுத்துக்கிறேன்ப்பா, அது ஏன் நீ பாக்குற, உனக்கு 10 டன் தேவை, தரேன் இல்ல, அவங்க 90 எடுத்துக்கோங்களா? அதான் நான் ஆல்பினோ ஒரு வீடியோ பண்ணேன். அந்த வீடியோ எங்க போச்சுன்னு தெரியல, நீங்க யாராவது தோண்டி எடுத்து பாருங்க.
சரி நான் தமிழ்ல இருந்தா அது லிங்க் எடுத்து போறேன் சார் உள்ள. அது செம்ம வீடியோ அது. நான் ரெண்டுத்தையும் ஒரு சார்ட் போட்டு காமிச்சேன். இங்கிலீஷா தமிழ்? இவ்வளோ பெரிய கேப் தெரியல, இங்கிலீஷ் பண்ண தமிழ் பண்ணேன். நம்ம வேணா இன்னும் நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணிடலாம். நம்ம கேப் வந்து பிகினிங்ல எப்படி இருக்கும், ஏன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ல பார்த்துருப்பேன் ஜாமெட்ரியில பேரலல் இல்லாம லைன் கொஞ்சம், ஆமா கொஞ்சம் லைன் டிஃப்ரெண்டா இருக்கணும், அவ்வளவுதான். பேரலல் இல்லாம கொஞ்சம் டிவியேஷன் இருந்தா போதும். டைம் போக போக எப்படி ஆயிடும். அந்த டிஃபரன்ஸ் தான் பேங்க் சாப்பிடுறாங்க. சில பேங்க் என்ன சொல்லுவாங்கன்னா, உன்கிட்ட இருக்க மொத்த பணம் என்கிட்ட நீ கொடுத்துரு, நான் மாசம் மாசம் உனக்கு 1 lakh தரேன், நீ சாவ வரைக்கும். நீ என்ன நினைச்சிருக்க, என்ன சூப்பர் டீல்ரா, என் வீட்டு சொத்து எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துறேன், அவன் நான் ஸ்டாப் எவ்ரி மந்த் எனக்கு 1 lakh தரான், நான் சாவ வரைக்கும். தட்ஸ் ஆல் ஐ நீட். நீ கொடுக்க பணம் வச்சு அவன் செம்ம பல கோடி சம்பாதிக்கிறான். எனக்கு ஒரு அது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு பிஸ் தான் தரான். ஆமா. இது யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னா, ஒரு 65 வயசு ரிட்டையர் ஆனவங்கள, குழந்தை குட்டிங்கெல்லாம் அமெரிக்கா போயிட்டாங்க. ஸோ அவங்க பேங்க் மேனேஜர் ஒன்று சொல்லுவார், சார் நீங்கள் ஏன் சார் கஷ்டப்படுறீங்க, இந்த ஃபண்டு கிண்டு எல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க, எல்லாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க, உங்கள் வீடு ஒரு 4 கோடி இருக்கு, ப்ளஸ் ஒரு கேஷ் வச்சுருந்துருக்கீங்க ஒரு 60-70 lakhs எல்லாம் நாங்கள் எடுத்துன்றோம், சரிங்களா? உங்களுக்கு மாதம் ஒரு 1 lakh 2 lakh உங்கள் இவ்வளோன்னு சொல்லுங்கள், நாங்கள் கொடுத்துட்டே போயின்னு இருப்போம், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், உங்களுக்கு சாவ வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீ அப்போ யோசிக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் உங்களே அப்ரோச் பண்ணியிருப்பாங்களே இதுக்கு? எல்லாரையும் அப்ரோச் பண்ணுவோம். இல்லை எங்கெல்லாம் அப்ரோச் பண்ண போதில்லை, என்கிட்ட தான் காசே இருக்காது. Of course you'll approach. ஏன்னா once you sign your life over, it is his. சார் இந்த NISM சர்டிஃபிகேஷன்ல இருக்குல்ல, செபி ரெஜிஸ்டர்டுக்கு இல்லை செபி மார்க்கெட் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த ஏதோ ஒரு டிகிரி ஃபர்ஸ்ட் NISM பண்ணலாம் அப்படின்றது இருக்கு. நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டுன்ற திங்ஸ் உள்ள இருக்கோம். இது வந்து ஒரு நல்ல கரியரா, NISM சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு நான் வந்து செபி ரெஜிஸ்டர் படிச்சு இப்படி போக போறேன் ஷேர் மார்க்கெட். All careers are good if you work hard. Don't do a career for money. நான் பணத்துக்காக ஒரு கரியர் பண்றேன்னு போனேன்னா நீ துக்கமா இருப்ப. இப்போ எனக்கு ஃபினான்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா நான் பண்ணலாம். எஸ், இல்ல ஃபினான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும் அதுக்காக நான் பண்றேன்னு உள்ள போனேன்னா சாவுதான். ஸோ அப்போ NISM குட் தான். என்னோட ஃப்ரெண்டு, நான் காலேஜ் ஸ்கூல் விட்டு போகும்போது எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா வந்தார். அவர் வந்து ஒரு பெரிய ஆடிட்டர் யூரோப்பில், பல கோடி சம்பாதிச்சு. அவரோட அட்வைஸ் தான் எனக்கு சொன்னது. என்கிட்ட தனியாக கூட்டிட்டு சொன்னார், வினோத் கரியர் சூஸ் பண்ணும்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணு, பணத்தை பார்த்து சூஸ் பண்ணாத, இல்லாட்டா என்ன மாரி ஆகிடுவேன். சொன்னேன், என்ன அங்கிள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கீங்க, நிறைய இவ்வளோ பணம் இருக்குது, நீங்கள் சந்தோஷமே இல்லைடா. ஐ ஹேட் எவ்ரி டே கோயிங் டு ஒர்க். நான் பண்ண வேலையே எனக்கு பிடிக்காது, ஆனால் ஏதோ கேடனே ஏர்ன் பண்ணிடுறேன். அண்ட் when you do chartered accountancy, it's a very hard subject and a job to switch out of. அட்லீஸ்ட் நீ ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன்னா ஏதாவது எப்படி பண்ணி ப்ரோக்ராம் பீரியட் எப்படி தான் போய் எங்கேயா போயிடலாம். நீ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸி அதுமாரி எதாவது பண்ணேன். நான் ஒரு டாக்டர், அது நான் ஒரு ஃபுட் டாக்டராக படிச்சிருக்கேன், எல்லாம் வாழ்க்கை போட நான் ஒரு காலை தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்க போகிறேன். சரியா, உனக்கு கால் பார்க்கறது பிடிக்காதுன்னா, காலு கோப்பு பிடிக்காதுன்னா, அந்த வேலையில் இறங்கிட்டேன்னா வெளியே வர முடியாது. ஸோ பணத்தை பார்த்து ஆசையாக பார்த்து டோன்ட் சூஸ் அ ஜாப். ஓகே, எது NISMக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் ட்ரூ. பட் இட்ஸ் அ குட் ஜாப், இட்ஸ் அ குட் கரியர். ஆல் கரியர்ஸ் ஆர் குட். ஈவன் பீயிங் அ பிளம்பர் இஸ் அ வெரி நோபல் ஜாப். If you like doing plumbers, we all need plumbers. AI cannot replace plumbing. AI cannot replace carpentry. சரியா சொல்லுவாங்க, ரோபாட்ஸ் வரும் வெட்டும், அதெல்லாம் வரதுக்குள்ள நீ தாத்தா ஆயிடுவ. கரெக்ட். சும்மா எல்லாம் சொல்றாங்க அப்படியே ஓவர் நைட் AI வந்துடுச்சோம், ChatGPT வந்து எல்லா வேலையும் போயிடும். எங்கே போச்சு எல்லா வேலையும்? எல்லாம் எங்கள் வேலை தான் இருக்குது. ஸோ டூல்ஸ் வந்து இன்னும் ஈஸியாக இருக்குமே தவிர வேலை செய்கிற டைம் கம்மியாகும். பட் இது வந்து ஓகே சார். இப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் இருக்குல்ல, ஹெல்த் இன்சூரன்ஸில் நம்ம டேர்ம் இருக்குது, மெடிக்கல் இருக்குது, ஹெல்த் இருக்குது, இது 3மே இருக்குது. இதில் நிறைய ஸ்கேம்ஸும் நடக்குது சார். ஆனால் எனக்கு வந்து எந்த ஒரு இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணுறதுனே தெரியல. நான் இதெல்லாம் என்னென்ன பார்க்கணுன்றதை இன்டெப்த்தாக ஒரு வீடியோ பண்ணியாச்சு, இதுக்கும் தனியாக. அதுவும் இங்கே லிங்க் இருக்குது, போடு. நம்ம மக்கள் அதை ஆசைப்பட்டாங்கன்னா இனிமேல் அதான் செய்யலை. நம்ம மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ் நம்ம கவர் பண்ணியாச்சு. நீ மக்கள் அதான் கேட்டேன்னா ஒரு ரோலடெக்ஸ் மாதிரி வச்சுக்கோ, ஒரு லிங்காக நீ தூக்கி அனுப்பிச்சிருக்கலாம். இப்போ நானே அதான் பண்ண போகிறேன். இதுக்கே நம்ம 2 லிங்க் சொல்லிட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எதுக்கு பண்ணோம், நிஃப்டி 50க்கும் ஆக்டிவ் ஃபண்ட் பேசிவ் ஃபண்ட் இன்வெஸ்டிங் பண்ணோம்ல, அது போட்டு அதோட லிங்க் கீழே செகண்ட் ஆப்ஷன் போட்டு இது போடுவேன். ஆமா, ஸோ அதெல்லாம் இது வந்து அண்ணனும் நானும் பேசினோம் ஒரு வீடியோ தனியா தமிழ்ல. அதுக்கப்புறம் எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணணும், அப்புறம் நான் தனியா இங்கிலீஷ்ல ஒரு வீடியோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு பண்ணியாச்சு. நானே இது 3த்துக்கு என்ன டிஃபரன்ஸ் நான் கூட ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் சார். ஆமா, ஸோ நீங்கள் தேடி பாருங்க. டேரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அது இன்னும் லென்த்தாக தான் போகும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு அவ்வளோதான். ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க சார், இந்த நான் ஒரு 10 lakh இல்லை 20 lakh பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன், சரிங்களா, பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன். நான் வந்து ஆனால் ஜென்சி தான், ஜென்சினா ஒரு 20 to 30, எங்கள் வீட்டில் காசு இருக்குது, நான் பண்ணிடுறேன்.
பண்ணிட்டு நான் மாட்டி போய் என் வேலையை பார்க்குறேன், என்னோட கரியர் ஏதோ இல்லை எனக்கு பிடிச்சது ஏதோ நான் போய் பண்ணுறேன், அதுலேருந்து மணி வருதோ வரலையோ. இந்த ஒரு 20 lakh இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம், ஆனால் நான் ஸ்டாக்ஸில் மட்டும் தான் பண்ணுவேன், பாண்ட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். இந்த 20 lakh இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஸ்டாக்ல பண்ணி அப்படியே மறந்துடுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு 20 years கழிச்சு வந்து பார்க்குறேன், இது எனக்கு ரிட்டர்ன். அதுவும் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லம்ப் சம் வர்சஸ் சிப்பிங். சிப்பிங் will thrash lump sum. கரெக்ட். பட் ஏன்னா எனக்கு நான் பார்க்கவே விரும்பல. ஒன்றும் இல்லை, நான் ஆல் ஐ ஹேவ் டு ஆன்சர் இஸ் திருப்பி சொன்னது மாதிரி, உனக்கு 100 கோடி வேணுமா 1000 கோடி வேணுமா? 1000 சார். சரி ஓகே சார். தேர் இஸ் நோ ஷார்ட் கட் டு இட். நீ ஏன் கேட்குறேன்னு எனக்கு புரியுது. ஐ டோன்ட் வாண்ட் டு பி பாதர்ட் இன்வெஸ்டிங். சும்மா ஸ்டாக்கு பார்த்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து டெய்லி பண்ணது ரொம்ப போரிங்காக இருக்குது சார். ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க வேர் I don't have to do it. But now 45 years ஆகும்போது எனக்கு ஒரு 10,000 crores is waiting for me. Sorry, life doesn't work like that. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. நான் இது வந்து ஜென்சியை தாண்டி போறேன், இது மட்டும் ஜென்சியை தாண்டி என்ன கொஸ்டின். நிறைய என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, ஒரு 5 6 10 கூட இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அது வந்து ஒரு டிமாட் அக்கௌண்ட்ல இருக்கு. இல்லை நான் ஒரு பேங்க்ல வந்து ஒரு எம்ப்ளாயா இருக்குன்னா அந்த பேங்க்ல எனக்கு வந்து கொடுத்த அக்கௌண்ட்ல நான் ஓப்பன் பண்ணி வச்சிடறேன். ஸ்டாக்ஸ் வந்து ஒரு டிமாட் அக்கௌண்ட்ல பண்றேன், இல்லை வேற ஒரு broker கிட்ட பண்றேன். இந்த மாதிரி என்கிட்ட 4-5 ஆப்ஸ்ல 4-5 இது விஷயம் இருக்கு. என்கிட்ட ஒரு 30 to 40 lakhs இருக்கு அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் 5 டிமேட்டு 6 பேங்க் அக்கௌண்ட் 7 பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்கேன். இப்போ எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு, இதை நான் பண்ணிட்டேன். இப்போ நான் இதுல இருந்து எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணலாம். கன்சாலிடேட் அதுதான், எல்லாத்தையும் தூக்கி ஒரு டிமேட் கொண்டு வந்துடலாம். எல்லாம் ஒன்று தான். ஸோ யூ கேன் go to CDSL or NSDL wherever you have kept it. அப்போ நீ மூவ் பண்ணிக்கலாம் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொன்று. ஒன் பேங்க்லேருந்து நீ மூவ் பண்ணுறல, ஒன் அக்கௌண்ட் இன்னொன்று அக்கௌண்ட், அது மாதிரி ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொன்று அக்கௌண்ட் எல்லாத்தையும் மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் எப்படி பண்ணுறது? நான் எல்லாமே ஆப்ஸில் பண்ணியிருக்கேன், அவங்க கிட்ட நான் எப்படி போய் கேட்க? நீ CDSL கிட்ட போகிற, அவங்க கிட்ட தான் எல்லா லாக்கரும் இருக்கு. நீ ஆப்ஸ் மூலம் அக்கௌண்ட்டை தொடர்ந்த, ஆனால் எல்லாமே கடைசியில் CDSL கிட்ட தான் இருக்கு, ஒன் ஆப்ஸ் கிட்ட இல்லை. அந்த ஆப் காணாமல் போனாலும் CDSL கிட்ட ஒன் ஸ்டாக்ஸ் இருக்கு. இப்போ நிறைய கம்பெனி கிட்ட நான் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணேன். புரோக்கர்ஸ் இருந்தாங்க, அந்த புரோக்கர்ஸ்ல இப்போ காணாம இல்லை, கம்பெனியே திவாலா போயாச்சு. ஆனா CDSL என் அக்கௌண்ட் நம்பர்ல இன்னும் அந்த ஸ்டாக்ஸ்லாம் அப்படியே இருக்கு. இது NSDLலயும் அதே தான், ரெண்டு மட்டும் தான் இருக்காங்க, அவங்க 2 பேர் கிட்ட தான் எல்லா PAN நம்பரை போட்டேன்னா இட்ஸ் ஆல் லிங்க் டு யுவர் PAN. கோ டு CDSL வெப்சைட்ல போய் PAN நம்பரை போட்டேன்னா எல்லா அக்கௌண்ட்டும் உன்னோட PAN நம்பரோட டை ஆனதெல்லாம் லிஸ்ட் இருக்குங்க. அதெல்லாம் உனக்கு தெரியும். சில பேர் brokerate வச்சிருக்கணும் தெரியுமா சார்? அது எந்த brokerate வச்சிருக்கணும் அதுல காமிக்குதுல. ஆமா எல்லாம் காமிக்கும். ஆனா அந்த broker இல்லாட்டதான் பிரச்சனை கிடையாது. நீ CDSL கிட்ட டைரக்டா நீ மெயில் பண்ணி ஆதாரம் கொடுக்கணும், நீ தான் தனசேகரன், அந்த ஓனர் ஆஃப் தட். அதுக்கப்புறம் யூ கேன் டு வாட் எவர் யூ வாண்ட் டு. சரி சார். பிட்காயின் மாதிரி இல்லை, நீ அந்த வாலெட் கோடை தொலைச்சிட்டேன்னா இட்ஸ் கான். நீ போய் குப்பையில போய் கலர வேண்டாம் அந்த வெள்ளைக்கார மாதிரி. ஓகே ஓகே சரியா? சரி சார். ஸோ இது வந்து எல்லாமே அவங்க கேட்ட கேள்வி தான், இதை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டே இருக்காங்க, நம்மளும் இன்ஸ்டால லைவ்ல அப்பப்போ போடுறோம். ஸோ எந்த இடத்துல முடியுமோ நம்ம அந்த அளவுக்கு வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். பட் இதுக்கப்புறம் வர போகிற கொஸ்டின் இதே மாதிரி எடுத்துட்டு வந்து பண்ணலாமான்னு எதுன்ட்டு இந்த வீடியோட ரெஸ்பான்ஸ்ல பார்க்கலாம். ஆமாம், பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் கேள்விகள் எல்லாம் ஓகே, பட் மைண்ட் செட் இல்லாட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாவது இந்த வீடியோலேருந்து நான் ஒன்று கற்றுக்கினேன், நம்ம ஏற்கனவே நிறைய பண்ணிட்டோம். அந்த கேள்வி திருப்பி ஆன்சர் வரும்போது அந்த வீடியோ இருக்குது நம்ம சேனலில் போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பீரிச்சின்னு போட்டு இல்லை வினோத் சார் போட்டு வினோத் போட்டு ஆக்டிவ் விசஸ் பேசிவ் பண்ணு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். நான் வேணா சும்மா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன், ஏன்னா நான் ஒன்றும் எடிட் பண்ண வீடியோ பார்க்க வேண்டாம், இந்த வீடியோ வேணா பாருங்க. இல்லை சார், நீங்கள் நம்ம லிங்க் இருக்குன்னு சொன்னோம்ல உங்ககிட்ட தான் இந்த கொஸ்டின். நான் வந்து இன்னும் சொல்கிறேன், நீ என்ன கூட பார்க்க வேண்டாம், ChatGPTல இங்கே வேணா போய் கற்றுக்குங்கன்னா கற்றுக்குங்க. நான் அதுக்கு சொல்ல சார், உங்ககிட்ட தான் கேட்க வராங்க, அதுதான் நீங்கள் வீடியோவே பண்ணிட்டீங்களே, அதை தேர்னாலே வருமே. ஆமாம், அது நீ சொல்கிற, நான் அதுக்கு மேலே இன்னும் சொல்கிறேன். என்ன ஆமா என்கிட்ட தான் கத்துக்கணும்னு ஒன்றும் கிடையாது, என்ன வீடியோ தான் பார்க்கணும்னு ஒன்றும் கிடையாது. இங்க வேணா போய் கத்துக்கலாம், ஆனா கத்துக்குங்க தான் இம்பார்ட்டன்ட். அதுதான். ஆமா, knowledge is what will set you free, will give you confidence. It is not Vinod or Anand or Dana which will give you confidence. Confidence வந்து தன்னம்பிக்கை. அது எப்படி வரும்னா உனக்கு ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் புரிய உனக்கு தன்னம்பிக்கை வரும். அதான் சார் ஒன்று சொல்லுவாங்களே, ஒரு கேம் உள்ள போறோம் அப்படின்னா நம்ம பயமா இருக்கும், அந்த கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அந்த கேம் ஈஸியா இருக்கும். கரெக்ட். அப்புறம் கேம் ரொம்ப போரிங் ஆகிடும். சரி சார், இந்த கேம் ஆட வரவங்க போய் கற்றுக்கலாம். கரெக்ட், முடிச்சலாம் சார். ஆமாம், இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். தனா எப்பயும் இன்ஸ்டாகிராமில் இருக்காரு, அவர்கிட்ட போய் திருப்பி இதுமாதிரி கேள்விக்கங்க. நானும் தனா லைவாக வரோம், இல்லை இங்கே யூடியூப்பில் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல வழி பார்க்குறோம். பாய், தேங்க்யூ.